அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அ நேத்து தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. தமிழகம், புதுச்சேரி உட்பட 4 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசத்துல தேர்தல் நடந்திருந்துச்சு. அதுல ஒவ்வொரு மாநிலமாக எடுத்து பார்க்கிறப்ப, அஸ்ஸாம்ல பாரதிய ஜனதா கட்சி அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 126 தொகுதிகள் கிட்ட அங்க இருந்திருக்கு. அங்க அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்ட் பெங்கால் 294 தொகுதிகள் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அங்க வின் பண்ணியிருக்காங்க. மம்தாவ தோற்கடிச்சுட்டு. அடுத்ததா புதுச்சேரியில ஆல்ரெடி ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி தான் மறுபடியும் வின் பண்ணியிருக்காங்க. ரங்கசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆகப் போறாரு. 30 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம் அது. அடுத்தது கேரளாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவுல ஒரு 77 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த மாநிலத்திலுமே கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? கம்யூனிஸ்டுகள் இல்லாம இப்ப காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணியிருக்கு. அடுத்தது தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, அங்க தாவேகா வின் பண்ணியிருக்காங்க. 108 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அ மெஜாரிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்த பொறுத்தவரைக்கும் 118 சீட்ஸ் வேணும். இன்னொரு 10 சீட்ஸ் என்ன பண்றாங்க? என்ன கால்குலேஷன்ஸ் இருக்கு? போஸ்ட் போல் அலையன்ஸ் ஏதாவது வருமா? அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் போல் அலையன்ஸ். அந்த மாரியான விஷயங்கள பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்த ஆட்சி, அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி கவர்னரோட டிஸ்கிரிஷன், சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனுக்கு கீழ இத நம்ம எடுப்போம். கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப, கவர்னரோட சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன்ல அவரு என்ன பண்ணுவாருன்னா, பொதுவா இந்த மாதிரி ஹங் அசெம்பிளி பேசிஸ்ல இருக்கப்ப, யார் அதிக இடங்கள வின் பண்ணியிருக்காங்களோ, அவங்கள கூப்ட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாரு. ஒரு பர்ட்டிகுலர் டைம் குடுப்பாங்க. 1 மாசமோ, 14 நாளோ அந்த மாரி டைம் குடுத்து, அசெம்பிளில அவங்களோட கான்ஃபிடன்ஸ ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொதுவா நடக்கக்கூடிய நடைமுறை இதுதான். ஸோ எந்த மிகப்பெரிய அரசியல் கட்சி தனிப்பெரும் கட்சியாக யார் வந்திருக்காங்களோ அவங்க, இல்ல அந்த அரசியல் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி யாரோ அவங்கள கூப்ட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. அவங்கள மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இப்படிதான் நடைமுறைகள் இருக்கு. சரிங்களா? இன்கேஸ் அந்த ஒரு இடத்துல மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ண முடியலன்னா, அதுக்கான விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா தமிழகத்துல அவ்வளவு தூரத்துக்கு போகறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறனால, நம்ம ஜஸ்ட் என்ன ப்ரொசீஜர்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். ஹங் அசெம்பிளினா மெஜாரிட்டி பார்ட்டிய கூப்ட்டு லி பா ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் வரும். பிரசிடென்ட் ரூல் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எலக்ஷன்ஸ் நடத்துவாங்க. அவ்வளவு தூரம் ஆனா தமிழ்நாட்டுல போகாது. அப்ப நம்ம அத பத்தி பெருசா திங்க் பண்ண தேவையில்ல. சரியா? ஸோ மோஸ்ட்லி இன்னும் ஒரு 10, 20 நாள்ல அடுத்த ஆட்சி அமைச்சிருவாங்க. அடுத்த முதலமைச்சர் வந்துருவாங்க. சரியா? ரைட். இன்றைய செய்தித்தாள் ஃபுல்லாவே இந்த மாரி யார் ஜெயிச்சிருக்காங்க, யார் தோத்துருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தான் குடுத்துருந்தாங்க. பெரிய அளவுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணும் கிடையாது. திருக்குறள மட்டும் பார்த்து இன்னைக்கு முடிச்சிடலாம். சரியா? திருக்குறள்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "உருவக்கண்டு எல்லாமை வேண்டும். உருள் பெருந்தேர்க் அச்சாணி அன்னார் உடைத்து" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. "உருளும் பெரிய தேருக்கு அச்சில் இருந்து தாங்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளனர். அவர்களுடைய உருவின் சிறுமையைக் கண்டு இகழக்கூடாது" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஒரு பெரிய தேருக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன அச்சாணி தான். அந்த மாரி அ சாமானியர்களுடைய வி அந்த ஒரு விஷயத்த நம்ம இகழக்கூடாது. சாமானியர்கள நம்ம இகழக்கூடாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. திருக்குறள் எண் 667 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. இன்றைய செய்தித்தாள்ல முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம்.